கேரளாவில் வேலை செய்து வரும் ஒடிஷாவைச் சேர்ந்த கிரண்குமார் என்ற இளைஞர் விடுமுறைக்கு சொந்த ஊர் சென்று ஷாலிமார் விரைவு ரயிலில் மீண்டும் கேரளா திரும்பிக் கொண்டிருந்தார். சனிக்கிழமை அதிகாலை 4 மணி அளவில் சென்னை குறுக்குப்பேட்டையை கடந்த போது சிக்னலுக்காக ரயில் மெதுவாக இயக்கப்பட்டுள்ளது. தூக்கம் கலைந்து ரயில் பெட்டியின் கதவோரம் செல்போன் பார்த்து கொண்டு நின்றிருந்த கிரண்குமாரின் கையில் இருந்த செல்போனை இருட்டில் ஒரு உருவம் பறிக்க முயன்றுள்ளது. அப்போது நடந்த போராட்டத்தில் நிலை தடுமாறி விழுந்த கிரண்குமாரின் வலது கால் ரயில் சக்கரத்தில் சிக்கி துண்டான நிலையில் இடது கால் பாதமும் நசுங்கி சேதமடைந்தது. உடனடியாக அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். கிரண்குமாரின் செல்போனை பறித்துக் கொண்டு ஓடிய நபரோடு மேலும் 2 ஓடுவதை கண்ட சக ரயில் பயணிகள் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்தில் விழுந்து கிடந்த ஒரு செல்போனை ஆய்வு செய்த போது அது வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த சுந்தரேசன் என்பவருடையது என்பது தெரிய வந்தது. போலீசார் கையில் செல்போன் கிடைத்துவிட்டதை அறிந்த சுந்தரேசன் எப்படியும் சிக்கிக்கொள்வோம் என்ற பயத்தில் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். செல்போன் பறிப்பின் போது அவனுடன் இருந்த கூட்டாளிகளில் ஒருவனான யுவராஜ் என்பவன் வள்ளலார் நகர் பேருந்து நிலையம் அருகே போலீசிடம் சிக்கினான். அவனிடம் விசாரித்த போது கஞ்சா வாங்குவதற்காக செல்போன் பறிப்பில் ஈடுபட்டது சுந்தரேசன் தான் என கூறியுள்ளார். மற்றொரு நபரான ஹரிபாபு என்பவனை போலீசார் தேடி வருகின்றனர். மின்சார ரயில், விரைவு ரயில் உள்ளிட்டவற்றில் பயணிப்பவர்கள் படியில் அமர்ந்து கொண்டோ நின்று கொண்டோ செல்போன் பார்ப்பதையும் பேசுவதையும் தவிர்க்க வேண்டும் என ரயில்வே போலீசார் அறிவுறுத்துகின்றனர்.